ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரின் சமையல். இன்றைக்கி நம்ம ரின் சமையல் சேனலில் அரைமுடி தேங்காய் இருந்தால் போதுங்க தேங்காய் திரட்டுப்பால் செய்ய ரொம்பவே ஈஸியான கோகோனட் அல்வா. இந்த ஈஸியான ஸ்வீட் அல்வா செய்கிறதுக்கு குறைவான பொருட்கள் மட்டும்தான் தேவைப்படும். சட்டுன்னு ஈவினிங் ஸ்நாக்குக்கு இந்த கோகோனட் அல்வாவை செய்யலாம். ரின் சமையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க ஆளுன பெல்லைக்கான கிளிக் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா நான் போடுற வீடியோ உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்துடும். திரட்டுப்பால் செய்கிறதுக்காக கடாயில் 2 ஸ்பூன் அளவு பாசிப்பருப்பு சேர்த்துக்கங்க. பருப்பில் இருக்க ஈரப்பதம் போகிற வரைக்கும் வறுத்துக்கணும். இந்த மாதிரி வறுத்துட்டு அரைக்கும்போது பருப்பை அரைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும், நைஸாகவும் அரைப்படும். அதே சமயம் திரட்டுப்பால் சாப்பிட்றதுக்கு ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். பருப்பு நல்லா கலர் மாறுற வரைக்கும் இந்த மாதிரி வறுத்துக்கங்க. ஆறுனதுக்கு அப்புறமா மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு நைஸாக அரைச்சி எடுத்துக்கங்க. இப்போ நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். பருப்பை இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கணும். இது கூட துருவின தேங்காய் 1 கப் அளவு சேர்த்துக்கங்க. 1 கப் அளவு துருவின தேங்காயில் திரட்டுப்பால் நமக்கு அதிகமாக வரும். வாசனைக்காக 2 ஏலக்காய் சேர்த்துக்கங்க. கொஞ்சமாக தண்ணி சேர்த்து எந்த அளவு நைஸாக அரைக்க முடியுமோ அதுக்கு தகுந்த மாதிரி தேங்காயை நைஸாக அரைச்சிக்கங்க. நைஸாக அரைச்சாச்சு. அடுத்ததாக கடாயில் 1 ஸ்பூன் அளவு நெய் சேர்த்துக்கங்க. நெய் உருகினதுக்கு அப்புறமா 1 கைப்பிடி அளவு முந்திரியும் காய்ந்த திராட்சையும் எடுத்திருக்கேன். நெய்யில் சேர்த்து வறுத்துக்கங்க. இதை மாதிரி வறுத்துட்டு சேர்க்கும்போது கோகோனட் அல்வா சாப்பிட்றதுக்கு ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். முந்திரி பருப்பு வறுத்த நெய் மீதம் இருந்தது, அதிலேயே நம்ம அரைச்சி வச்சுருக்க தேங்காயை சேர்த்துக்கலாம். மிக்ஸி ஜாரில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அலசி ஊற்றிடலாம். நாம் சேர்த்துருக்க தண்ணியிலேயே தேங்காயும் பருப்பும் நல்லா வெந்துடும். அடுப்பை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு கிண்டிக்கங்க. ஹை ஃப்ளேமில் வச்சோம்னா சீக்கிரமாகவே அடிப்பிடிச்சிடும். நாம் சேர்த்துருந்த தண்ணியெல்லாம் வத்திருச்சு. கொழப்பா திக்கான பதத்துக்கு வந்துருச்சு. கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கங்க. உப்பு சேர்த்து செய்யும்போது நாம் செய்கிற ஸ்வீட் இன்னும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா கலந்து விட்டுறணும். திக்கான பதத்துக்கு வந்துருச்சு. எந்த கப்பில் தேங்காய்லேருந்து எடுத்தோமோ அதே கப்பில் 1/2 கப் அளவு நாட்டு சர்க்கரை எடுத்திருக்கேன். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுறணும். நாட்டு சர்க்கரைக்கு பதிலாக உருண்டை வெல்லம் கூட சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுருங்க. கட்டிகள் இல்லாமல் கலந்து விட்டுறணும். சர்க்கரையெல்லாம் நல்லா கரைஞ்சிருச்சு. நெய் சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க. இந்த அல்வா செய்கிறதுக்கு நெய் அதிகம் தேவைப்படாது. நாம் எடுத்திருக்க 1 கப் அளவு தேங்காய்க்கு 1/2 கப் அளவு சர்க்கரை மீடியமான இனிப்பாக இருக்கும். இனிப்பு உங்களுக்கு அதிகமாக வேணும் அப்படின்னா 1 கப் அளவு துருவின தேங்காய்க்கு 3/4 கப் அளவு இனிப்பு சேர்த்திங்கன்னா இனிப்பு அதிகமாக இருக்கும். நான் இன்னொரு ஸ்பூன் அளவு நெய் சேர்க்குறேன். நல்லா கலந்து விட்டுடலாம். மொத்தமாக இந்த அல்வா செய்கிறதுக்கு நான் 3 ஸ்பூன் அளவு நெய் தான் சேர்த்தேன். ரொம்பவே ஈஸியான ஸ்வீட் ஸ்நாக் ரெசிபி. அரைமுடி தேங்காய் இருந்தால் போதுங்க. வீட்டில் இருக்க குறைவான பொருட்களை வச்சு சட்டுன்னு இந்த ஈஸியான ஸ்வீட் ஸ்நாக் ரெசிபியை செய்யலாம். நாம் வறுத்து வச்சுருக்க முந்திரி திராட்சையை சேர்த்துக்கணும். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போ பாருங்கள், திக்கான பதத்துக்கு வந்துருச்சு. கடாயில் ஒட்டாமல் திரண்டு வரணும். நாம் சேர்த்துருந்த நெய்யெல்லாம் நல்லா பிரிஞ்சு வந்துருச்சு. கடாயில் ஒட்டாமல் திரண்டு வந்துருச்சு பாருங்கள்.
இதுதான் சரியான பதம். இப்போ நமக்கு தேங்காய் திரட்டுப்பால் ரெடி ஆயிடுச்சு. இந்த ஈஸியான அல்வா உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா சமையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்காய் திரட்டுப்பால் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் ஒரு லைக் கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ். கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க ஆளுன்ற பெல் ஐகானை கிளிக் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா நான் போடுற வீடியோ உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்துடும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.